மதிமுக அவை தலைவராக இருந்த துரைசாமி தொழிற்சங்கம் என்கிற பெயரில் 300 கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரித்து விட்டதாக வைகோ பேசிய நிலையில் வைகோவுக்கு மனநலம் பாதித்து விட்டது என்பதால் அவரது பேச்சுக்குரியதை அவரே அனுபவிப்பார் என துரைசாமி மறுபடி கொடுத்துள்ளார். அவர் மனநிலை ரொம்ப பாதிச்சிருக்காரு. அதுல போய் அவருக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவர் செஞ்சதுக்கு தானே அனுபவிச்சுக்குவார். அவர் ஒன்றும் செய்யவே வேண்டாம் பாவம். ஏன்னா இத்தனை நாள பழகிட்டு அவர் பேசுறதுனால இப்ப இது கூட சொல்ல மாட்டேன். இப்ப நேற்று புதிய தலைமுறை கேட்டாங்க என்ன சார், இப்ப நீங்க பாரு வந்துட்டீங்க, நான் சொல்றேன் எதுக்கு போய் அவரை பற்றி, அவருக்கு ஒண்ணும் இல்லை. இனி மதிமுக அமைப்பு இருக்காது. இப்ப இது போய் இப்ப மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய டெல்லியில தலைமையகம் சிறப்பாளர் 4 வருஷத்துக்கு முன்னால அப்ப கலைஞர் அங்க போயிருக்காரு. அப்ப இவரும் கணேசமூர்த்தியும் போயிருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு. அங்க கலைஞர் சொல்றாரு, ஆராய்ச்சி மதிமுக சேர்த்துக்குவாங்க.